சம்மர் லீவ் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ குழந்தைங்க எங்கேயாச்சும் போகணுன்னு கேட்டாங்க. பார்த்தா செல்வி மஹால்ல நெறைய ஜாமான் போட்டிருக்காங்கன்னு வீட்ல வரப்போறவங்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்பப்பப்பப்பா! சரியான ஜாமானா இறக்கியிருக்காங்க. எத தொட்டாலும் ரூ. 160 ரூ. 160ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எத எடுக்கிறதுனே தெரியல, எத வைக்கிறதுன்னும் தெரியல, எத பார்க்குறதுன்னும் தெரியல. இப்படியே ஒவ்வொரு ஐட்டமா நாங்க பார்த்துட்டு வந்தோம். குழந்தைங்களுக்கு அடுத்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு அனைத்து விதமான ஜாமாக்களுமே இங்க இருந்துச்சு. அந்த டிஃபன் பாக்ஸா இருக்கட்டும், ஒரு பென்சில் பாக்ஸா இருக்கட்டும், ஏங்க ஒரு தண்ணி பாட்டிலா இருக்கட்டும், விதவிதமா வச்சிருந்தாங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படியுமா தான் இருந்துச்சு என்னைய பொறுத்தவரைக்கும். ரொம்ப ஹைப்பர் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஸோ பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஜாமானுமே வந்து வாங்குற மாரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்க வாங்கிட்டு இருக்கிற சமயத்தில பார்த்தீங்கன்னா, தண்ணி பாட்டில் எக்கச்சக்கமா வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கூல் ஐட்டம தாண்டி நெறைய ஜாமான் வந்து போட்டு வச்சிருந்தாங்க. அதில ரொம்ப ஸ்பெஷலான ஜாமான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ஜாமான். ரொம்பவே பிராண்டட் குவாலிட்டி சஞ்சீவ் கபூருடைய பிராண்டடான அந்த கிளாஸ் சேர்லாம் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து யூனிக்கா நல்லா பிராண்டடா சில ஐட்டம்லாம் நல்லாவே இருந்துச்சு. பார்க்குற மாரி இருந்துச்சு. இந்த ஊறுகாலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த மாரி ஜார் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அங்க நெறையாவே கால் மிதியுமே வச்சிருந்தாங்க. ஸோ என்னடா தாரிசாலியா கூட்டிட்டு வந்திருக்கோமே, அதுவளுக்கு வந்து ஒரு ஜாமானுமே இல்லையே அப்படின்னு பார்த்தா, ஒரு செக்ஷன் ஃபுல்லாவே வந்து அந்த கிட்ஸுக்குள்ள ஐட்டம் நெறையாவே வச்சிருந்தாங்க. ஸோ கிட்ஸ் வந்து வழக்கம் போல எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும்னு ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால் இதுவளுக்கு என்ன வேணுமோ ஃபஸ்ட்டு அதை நம்ம வாங்கி கொடுத்துட்டு தான் நம்ம வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதுவளுக்கு தாங்க நான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு பிறகு தான் என்னைய மற்ற ஜாமானையே வந்து பார்க்க விட்டாங்க. கால் மிதி வண்ணத்தால் போட்டு வச்சுருந்தாங்க. எதை தொட்டாலும் ரூ. 160ன்னு சொன்னதுனால எந்த 2 பீஸ் எடுத்தால் ரூ. 160ங்கிறத மென்ஷன் பண்ணாமல் இப்படி போட்டாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு குழப்படியே எங்களுக்கு வந்து நடந்துச்சு. ஒரு ஜாமான் எடுத்துகிட்டு போய் ரூ. 160 வீட்டில் வந்து பார்த்தா 2 ஜாமான் எடுத்து அந்த ரூ. 160 தான் வந்திருக்கோன்ட்டு அப்படி ஒரு இஷ்யூஸ்லாம் வந்துச்சு எங்களுக்கு. இந்த சம்மரில் மட்டும் இல்லைங்க, இந்த கல்யாணக்கார வீட்லலாம் வந்து பொண்ணை நல்லா போத்தி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இந்த மினி ஃபேன்லாம் பயங்கரமாக வந்து யூஸ் ஆகுது. ஸோ ரீசெண்ட் டைமில் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி மினி ஃபேன் சம்மர் நேரத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது. அது மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு போர்ட்டபிளான ஒரு ஸ்டாண்ட் ஃபேன்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நைட்டி, அப்புறம் கர்டைன், டேபிள் விரிப்பு, பில்லோ கவரு, என்ன இல்லை என்னென்னமோ வச்சுருந்தாங்க. இங்கே அது மட்டும் இல்லைங்க, இந்த பேகு, லக்கேஜ் பேகு, அப்புறம் ஸ்லிங் பேகு, குழந்தைங்களுக்கு வச்சு ஜாமான் கொண்டு போகிறாப்புல உள்ள பேகு, வாளி கோலை, டஸ்ட்டுபின்னு, அப்புறம் இந்த பேட்டாக இருக்கட்டும், அப்புறம் என்னென்னமோ வகைரா வகைராவாக வச்சுருந்தாங்க. பார்த்தா வாங்கணும்னு தோண தான் செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜென்ஸுக்காக இருக்கட்டும், கேர்ள்ஸுக்காக இருக்கட்டும், குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், இல்லை கிட்ஸுக்காக இருக்கட்டும், நிறைய செப்பல் வச்சுருந்தாங்க, ஷூ வச்சுருந்தாங்க. கிட்ஸ் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்படி ஒரு தண்ணி தான் அடிச்சிச்சுங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் எடுத்துகிட்டே வரலைங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கட்டப்பை எடுத்துகிட்டு வாங்க. அண்டு நாங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணதுனால தான் எங்களுக்கு ஓத்தால வச்சுமே ஜாமான் கொடுத்தாங்க. அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் ஆலியா சுலாக். பை பாய்.